பென்ஷன் வாங்குவோருக்கு சூப்பர் வசதி. இனி ஈஸியாக இதை செய்யலாம். பென்ஷன் பணம் தொடர்ந்து கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் களஞ்சியம் என்ற மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. களஞ்சியம் செயலி மூலமாக அரசு ஊழியர்கள் தங்கள் விடுப்பு, சம்பளம், ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி போன்ற பல்வேறு சேவைகளை எளிதாக பெற முடிகிறது. ஓய்வூதியர்கள் வீட்டில் இருந்தபடியே ஆயுள் சான்றிதழ் அல்லது வாழ்நாள் சான்றிதழை களஞ்சியம் செயலி மூலம் சமர்ப்பிக்கும் வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதற்கான வசதி தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி கருவூலத்துறை ஆணையரிடமிருந்து வரும். முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் தளத்தில் களஞ்சியம் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதற்கு இந்த நேரடி லிங்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து உங்களுடைய பிபிஓ போன்ற விவரங்களை உள்ளிட்டு 4 இலக்க பின் நம்பரை சேமித்து உள்ளே சென்று மஸ்டரிங் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். அதில் வரும் பச்சை நிற வட்டத்தில் உங்கள் முகத்தை கண்ணாடி இல்லாமல் காண்பித்து 2 அல்லது 3 முறை கண்களை சிமிட்டினால் உங்கள் ஆயுள் சான்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக எஸ்எம்எஸ் வரும். இந்த முயற்சியை பகலில் செய்தால் நல்லது. உண்மையில் ஆயுள் சான்றிதழ் அல்லது வாழ்நாள் சான்றிதழ் என்பது பென்ஷன் வாங்குவோர் தங்களுடைய பென்ஷன் தொகையை தொடர்ந்து பெறுவதற்கான ஒரு ஆவணமாகும். பென்ஷன் வாங்குவோர் தாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் என்பதையும் சரியான பயனாளிகளுக்கே உதவி கிடைக்கிறது என்பதை உறுதி செய்யவும் இந்த ஆயுள் சான்றிதழ் பயன்படுகிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த வசதி அவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அவர்கள் மிக எளிதாக எந்த சிரமமும் இல்லாமல் தங்களுடைய ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும். பென்ஷன் பணம் கிடைப்பதிலும் சிரமம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.